ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். நம்ம மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கூடாகூடி ஆசீர்வதிப்பாராக. விசுவாச குடும்பங்கள் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக, ஆண்டவரே வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. சபை விசுவாச குடும்பங்களை, அன்பான சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கிருபை அவர்கள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஐயா. மகிமையின் தேவனை கண்ட ஆபிரகாமை எப்படி நீங்கள் ஆசீர்வதித்தீர்களோ, உம்முடைய பிள்ளைகளை கோடாகூடி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை உடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவாவியானவர் பொறுப்படுத்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதியான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூராய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூராய் வருபவரே. உம் வார்த்தையின் திருவுணவாய் வலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் வலமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன்.
இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காரணம், அவர் உண்மை உள்ளவர், நன்மை செய்கிறவர், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மனுக்குலத்திற்காக நன்மையே செய்தவர். ஆகையால் இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 Corinthians chapter 8 verse 9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. In English Bible says, for you know the grace of our Lord Jesus Christ, that though he was a rich, yet for your sakes he became poor, that he through his poverty might be rich. நம் நிமித்தம் ஐஸ்வர்யனாக இருந்த அவர் நம்முடைய ஏழ்மை, எளிமை, சிறுமை, விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை எல்லாவற்றையும் நாம் பெறும்படியாக அவர் தரித்திரரானாரே. வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் என்ன சொல்கிறது வேதம்? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட. லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் என்ன சொல்கிறது? லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம், அவர் இவ்வளவு பெரியவராக இருந்தாலும், அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தாலும், நம் நிமித்தம் நாம் ஐஸ்வர்யனாக வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரராக ஆனார். லூக்கா 9:58 என்ன சொல்கிறது? அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லை என்றார். பாருங்க, எவ்வளவு பரலோகத்தின் தேவன் பிதாவுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் வாழ்கின்ற நாட்களிலே சொன்ன வார்த்தை, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷ குமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லையா. இன் இங்கிலீஷ் பைபிள் says, and Jesus said unto him, hawks have holes, and birds of the air have nets, but the Son of Man hath not where to lay his head. வேதம் சொல்கிறது, does not have a place to sleep. ஆண்டவருக்கு ஒரு இளைப்பாறுவதற்கு, ஒரு தூங்குவதற்கு கூட இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு ஏழ்மை அல்ல, அவர் தரித்திரர் அல்ல. நம்முடைய தரித்திரம், நம்முடைய ஏழ்மை, நம்முடைய அடிமைத்தனம், நம்முடைய விடுதலை, அடிமைத்தனத்துடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். எனக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? ரெண்டு கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை பார்த்தாக்க, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தினாலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிகளிலும் நான் பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கண்டுகொண்ட ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், தனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவருடைய பார்வையில சில மீனினுடைய செதிலை போல இருக்குமா அவருடைய கண் மேல. எப்பொழுதும் அவர் கண்ணில் கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா, தண்ணீர் போல வந்து கொண்டே இருக்குமா. அதற்காக அவர் 3 தடவை தேவனிடத்தில் ஜெபம் பண்ணாராம். அப்ப ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன செய்திருக்கணும்? விடுதலை கொடுத்திருக்கலாம். வெற்றி மேல வெற்றி. அவர் 33 வருஷம் இந்த பூமியில 33 வருஷத்துல 3 வருஷம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர். அவர் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனையும் சுகம் கொடுத்தவர். எப்பேற்பட்ட நாளுக்குரிய வருடங்களுக்குரிய வியாதியிலும் சுகம் கொடுத்தவர். பிசாசுடைய பில்லிச்சுனிய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தவர். அவரால் செய்ய முடியாத, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள், அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று சொன்னார். அது நீங்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் அவருக்கு கிடைத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்றது, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஏனென்று சொன்னால், கிருபை, the grace, என் கிருபை உனக்கு போதும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பலருக்கு வேதத்தினுடைய அடிப்படையில் அந்த கிருபை பல காரியங்களை செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படி இருந்தும் கிருபை என்பது ஒன்றுதான். ஆனால் வெவ்வேறு சூழ்நிலையில வெவ்வேறு ஒருவருக்கு தனிப்பட்ட காரியங்களிலே கிருபை கிரியை செய்திருக்கிறது. எப்படி ஆவியானவர் ஒருவராக இருக்கிறபடினால் ஆவியினுடைய வரங்கள் பல வித்தியாசமாக இருந்தாலும் ஆவியானவர் ஒருவர் தான். அதுபோல கிருபை ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான காரியங்களை செய்து கொண்டிருந்தது. பிறந்ததிலிருந்து பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம் எப்படி இருந்தாலும் பிறந்ததிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் கிருபை, எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை வெவ்வேறு காலங்களிலே அவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது, நன்மையான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆகையால் அன்மெரிட்டட் பர்சன், அன்மெரிட்டட், வேதம் சொல்கிறது அன்மெரிட்டட் ஃபேவர், ஒரு தகுதியே இல்லாத மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை. ஆகையால் இந்த நாட்களிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை பூரணமாக இருக்கிறது, அது முழுமையாக இருக்கிறது. அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொன்னால், அந்த கிருபைக்கு நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நோவா ஒரு நீதிமானாக கர்த்தர் கண்டார். நீதிமானமாக மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்தார்.
ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நோவாவை நீதிமானாக கண்டாராம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் நோவாவோடு the fellowship with God. வேதம் சொல்கிறது the character of Noah, the righteous person, obedient in fellowship with God, notable in history. அவன் சரித்திரத்தில் எழுதப்பட்டவனாக இருந்தான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை கிடைக்கும் பொழுது அவனை கர்த்தர் எவ்வளவாக கனப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் மகிமைப்படுத்துகிற கர்த்தர், மகிமையின் தேவனை கண்ட ஆபிரகாமை கூட கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். அதுபோல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் அவர் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை என்றைக்கும் மாறாதவை. அந்த கிருபை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். அவர் கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கிருபை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான காரியங்களை செய்திருக்கிறது. அது நன்மையாகத்தான் செய்திருக்கிறது. ஆகையால் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை தகுதிப்படுத்தி உங்கள் ஏழ்மை, தரித்திரம், பாவம், வியாதி, அடிமைத்தனம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கக்கூடிய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் மற்றவர்களுக்கு இப்படி நடக்கிறதே, இவர்களுக்கு இப்படி நடக்கிறதே என்று மற்றவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்கள் இழந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்க்க கூடாது, தேவனை பாருங்கள். அவர் உங்களுக்கு பூரணமான கிருபையை வைத்திருக்கிறார். அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படியாக அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். காரணம், உங்களை தகுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் ஏழ்மையாய் வாழ்வது கர்த்தருக்கு பிரியமல்ல. நீங்கள் தரித்திரமாய் வாழ்வது கர்த்தருக்கு பிரியமாய் இல்லை. நீங்கள் வியாதியோடு இருப்பது கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாக விரும்புகிறார், உங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக விரும்புகிறார். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், இந்த கிருபை மேலானது. ஆகையால் கிருபை பல காரியங்களை நமக்கு கொண்டு வரும் பிரியமானங்களே. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவர் பெரிய ஒரு நோக்கத்திற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்றாருனாக்க, நான் தேவனை பற்றும் குமாரனுடைய விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப கிருபையை கொடுத்த ஆண்டவர், அந்த கிருபை கொடுத்தவர் மீது ஒரு விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறபடியினால் நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப கிருபை கிடைத்தால் அந்த கிருபையோடு கூட அவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள். உங்களுக்கு தான் அவர் ஆயத்தம் பண்ணின எல்லாமே வைத்திருக்கிறார். உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். காரணம், அவர் சொல்றார் 21ஆம் வசனத்தில், நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குறதில்லை, விருதுவா ஆக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்ப நியாய பிரமாணத்தின் மீது கூட நம்மளுக்கு கிடையாது. நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் வைத்திருக்கிற கிருபையின் மூலமாக நம்முடைய விசுவாசம் அவர் மீது வைக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நடக்கிறது, பெரிய அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்களை காண செய்கிறார் பிரியமானவர்களே. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதம் சொல்கிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது?
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்கள் கடந்து வந்த பாதையில் கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்தார். நீங்கள் அவர் மீது வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் இன்றைக்கு நாம் எல்லாம் பிழைத்திருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, ஏனென்று சொன்னால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்ப கிருபையின் மூலமாகத்தான் விசுவாசம், விசுவாசத்தின் மூலமாகத்தான் ரட்சிப்பு. ஆகையால் நம்மால் ஆனது என்று சொல்வதற்கும் ஆக போகிறது என்று சொல்வதற்கும் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. ஆகையால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் மீது விசுவாசத்தை வையுங்கள், பிறகு ரட்சிப்பு அடைவீர்கள், விடுதலை பெறுவீர்கள். எல்லாவற்றிலும் விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் கிருபை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர் மீது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவர் மீது விசுவாசம் வைத்து நீங்கள் ரட்சிக்கப்படுவது அது நிச்சயம். எதில் விடுதலை வேணும்? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? கடன் பிரச்சனை தீரலையா? பாவத்திலிருந்து விடுதலை இல்லையா? மனம் திரும்புதல் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? வாழ்க்கையில் இன்னும் அடிமைத்தனத்துக்குள் போய் கொண்டிருக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். கிருபையை கொடுத்தவர் விசுவாசத்தையும் கொடுக்கிறாரு, உங்களுக்கு அதன் மூலமாக ரட்சிப்பையும் கொடுக்கிறார். ஆகையால் இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது இலவசமாய் தம் பிள்ளைகள் கொடுக்கிறார். உங்களை வாழ்வதற்கு, நீங்கள் வாழ்வதற்கு தன்னையே அர்ப்பணித்த ஆண்டவர். நீங்கள் செழித்திருக்கும்படி, ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், வாழ்க்கையில உங்களுக்கு வீடே இல்லாமல் இருந்திருக்கலாம், எந்தவித உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்புகிறதை அவரிடத்திலே கேளுங்கள், கேளுங்கள், கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அவர் மீது விசுவாசமாய் இருங்கள், கிருபையை கொண்டு விசுவாசமாய் இருங்கள். ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயம். ஆகையால் தான் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவர் மீது விசுவாசமா இருங்கள். அப்ப விசுவாசமா இருக்கும் பொழுது கிருபை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. கிருபை கிரியையும் விசுவாசம் அதிகமாக கிரியை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பகுதியிலும் கர்த்தர் ரட்சிப்பு கொடுக்கிறார். அவர்தான் இயேசு சொன்னார், அவர் ரட்சிக்க வந்தார், அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்தார். இயேசு என்றால் ரட்சகர். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் காப்பாற்றப்பட வேண்டும். ஏழ்மை, தரித்திரம், வறுமை எல்லாம் மாற வேண்டும். நிச்சயமாக மாறப் போகிறது. ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. முந்தின ஆலயத்துடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதாக விளங்க போகிறது. அநேக கண்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். நிச்சயம், சத்தியம், சத்தியம். இயேசு என்றால் சத்தியம். அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். மனிதன் எல்லாம் மாறி போய் விடுவார்கள். எல்லாமே மாறி போகக்கூடிய காலம் இது. பொய்யான காலம், பொய்யான உலகம். ஆனால் இயேசு மாறவே மாட்டார். உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். உலகமே உங்களை வெறுத்தாலும் கவலைப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டாலும் கவலைப்படாதீர்கள். அவனின் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆண்டவர் சொன்னார். ஆகையால் கிருபையை கொடுத்தவர் உங்களுக்கு விசுவாசத்தையும் கொடுத்து அதன் மூலமாக ரட்சிப்பை கொடுக்கிறார். நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்வார். மனரன்மியமாக உங்களை வைப்பார், மனித நேயத்தோடு வைப்பார். அநேகர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் விளங்க உங்களை வைப்பார். ஏனென்றால் அவருக்கு பெயர் ஒன்று உண்டு, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்ப எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனை தள்ளி உங்களை உட்கார வைப்பார். ஆமா, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இன்றைக்கு எல்லாமே கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்க கேளுங்க. நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார்.
நீங்கள் கவலைப்படாதீர்கள். வேதம் சொல்கிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். அப்ப கிருபை என்ன செய்கிறது? ஊழியக்காரனாக மாற்றுகிறது, தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. ஊழியன்றத விளையாட்டு விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல, கர்த்தரால் ஏற்படுத்தக்கூடிய காரியம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவளாக தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடந்தேறும்படி யாரை முன்னறிந்தாரோ முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானமாக்கி இருக்கிறார். யாரை நீதிமானமாக்கினாரோ அவர்களை மகிமையின் மேல் மகிமைப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே, எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. அப்ப ஊழியக்காரனாக மாற்றுவது, உங்களை ஆசீர்வதிப்பது, உலக பொருளாலும் உலக ஆவிக்குரிய காரியத்தாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் ஆவிக்குரிய கனிகளாலும் மாற்றுவது யார் என்றால் அவருடைய கிருபை. அவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். நான் அதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாமே உங்களை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார். உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார். பவுலே அப்படி சொல்கிறார். அவருடைய கிருபையினால் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாக மாறி. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஊழியக்காரனாக மாற்றுவார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார், உங்களையும் உயர்த்துவார். வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறுவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தையும் புற ஜாதிகளில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தின், அப்ப கிறிஸ்துவிட்ட என்ன இருக்கு? அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்கு. புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பவுல் சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யம், இந்த கிருபையின் மூலமாக கிடைக்கிற ஐஸ்வர்யம், இந்த புறஜாதியாருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி அந்த கிருபை கிரியை செய்கிறதா. அல்லேலூயா. அதனால்தான் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் சொன்னார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் பவுலுக்கு, என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னார். ஆகையால் அவருடைய கிருபை உங்களுக்கு பூரணமா இருக்கு. எந்த பலவீனங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார். பிரியமானபடி உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் என்பதை மறந்து போகவே போகாதீங்க. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பிரியமான தானியேலே என்னார். அப்ப பிரியமானவராக கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி, அவர் அனாதி தீர்மானம். அப்ப நம் மீது ஒவ்வொரு மீது அனாதி தீர்மானம் ஒண்ணு இருக்கு. நம் மீது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்புக்கு என்ன உடன்படிக்கை கொடுத்தாரோ அதன்படி உடன்படிக்கையும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் திருவிருந்து மூலமாக நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். அப்ப அவர் நமக்கு தீர்மானம் கொடுத்திருக்கிறார், தீர்மானம் பண்ணி இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் ஆகையால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தீர்மானம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு தீர்மானம் இருக்கிறது. மனிதனுடைய யோசனைகள், மனிதனுடைய ஆலோசனைகள், மனிதன் வைத்திருக்கிற தீர்மானங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு கர்த்தர் உங்கள் மீது தீர்மானம் வைத்திருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையால் அவருடைய சித்தம் அவருடைய வழியிலே கொண்டு வருவார். அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் உங்கள் மீது இருக்கும் பிரியமானவர்களே. ஆகையால் தான் உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய
ஆனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை எதற்கு கொடுத்திருக்கிறாரு என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்காக இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ளவர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாடையும் கொடுத்திருக்கிறார், உங்களை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார், தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாகவும் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் பிரித்தெடுத்து கிருபையினால் அழைத்த தேவன். ஆகையால் பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். அதில் மாற்றமே கிடையாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானம் யார் மூலமாக? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ண பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளை செய்திருக்கிறார். அப்போ கிருபையை செய்தார்னா இன்னும் மேன்மேலும் கிருபையை கொடுப்பார். அப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக மாற்றினார் என்றால் அது கிருபையின் மூலமாக நடந்தது. என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று சொன்னாரே, அதனால தான் அவருக்கு தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை அவர் உங்களுக்கு அருள்வார். ஆபிரகாமுக்கு கிருபையை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கிருபையை கொடுத்தபடினால் ஆபிரகாம் தேவனுடைய மகிமையை கண்ட ஒரு மனுஷன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நோவுக்கு கிருபை கொடுத்தார். குடும்பத்தை எல்லாரையும், பிள்ளைகளை எல்லாரையும், மனைவி பிள்ளைகள் உறவுகள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கிருபையை கொடுத்தார். கடைசியிலும் பவுலோடு கூட இருந்தார். இன்றைக்கு 14 நிருபங்களை எழுதக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கான்னு சொன்னால் ஆசீர்வதிப்பார், வரங்களை கொடுப்பார், வல்லமைகளை கொடுப்பார், ஆவியினுடைய கனிகளை கொடுப்பார். உலக பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் இந்த கிருபை உங்களுக்கு கிடைத்தது. அதுதான் பெரிய பாக்கியம். அதுதான் நீங்கள் அவர் மீது வைத்திருக்க விசுவாசம். அந்த அவர் மீது வைத்திருக்க விசுவாசத்தின் பொருட்டு உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக எல்லா பகுதியிலும் ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லா பகுதியிலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். எல்லாவற்றிலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது வேதம்? 4ஆம் அதிகாரம் 16 வசனத்தில், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகி இருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படி அப்படி வருகிறது. அப்ப சுதந்திரமான கிருபை. அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தபடினால் இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிருபையின் மூலமாக கிடைத்ததாம். ஆகையால் தான் என கண்பார்களை வேதம் சொல்வது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அந்த கிருபை விசுவாசத்தோடு கிரியை செய்கிறது. விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஆகையால் ஆபிரகாம் தகுதியில்லாத ஒரு மனுஷன். கர்த்தர் என்ன பண்ணாரு? கிருபையின் மூலம் கொண்டு அவனை தகுதிப்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார்.
வேதம் சொல்கிறது 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையினாலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைய வேண்டும் என்று நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆகையால் தான் நாம் எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்று சொல்றோம். அவருடைய அழைப்பு மாறாதது, தெரிந்து கொள்ளது மாறாதது, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் மாறாதவையாக இருக்கிறது பிரியமானவை. ஆகையால் என கண்பானவர்களே, 15ஆம் வசனம் சொல்வது, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி ஒருவருடைய மீறுதலான அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அநேகர் மேல் கிருபை பெருகி இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மீது அநேகமாக கிருபை ஒவ்வொரு நாளும் பெருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மேலும் மீறுதல்கள் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கர்த்தருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தின் கிருபையின் மூலமாக நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், ஜீவன், பலன் எல்லாம் கிருபையின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் இயேசுவின் மூலமாகவும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் பாவிகளா இருக்கையில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அந்த கிருபையின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் நாம் இன்றைக்கு பரிசுத்தவான்களாக, மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் எப்பொழுதே எப்படியோ போயிருக்கும் காலங்கள். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, அதாவது பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஏற்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. அப்ப நீதியினாலே நித்திய ஜீவன், காட் ஜீவன், எவர் லாஸ்டிங் லைஃப், ஆண்டவர் பரலோகத்தை நமக்கு சொந்தமாக எப்பொழுது வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்படியானால் கர்த்தர் நம்ம எல்லாவற்றிற்கும், எல்லா சோதனைக்கும் விலக்கி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். உங்களை கோடாகுடி உங்களை பெருக பண்ணுவார். ஆகையால் எப்பொழுது சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனுஷன் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ வாழ்க்கை கொடுத்தார், எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்ப கிருபை ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது, ஒரு மனுஷனை சாட்சி உள்ளவனாக சரித்திரத்திலே இடம் கிடைக்கக்கூடியவனாக மாறுகிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நீதியை உண்டாக்குறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வருகிறது. ஆகையால் கர்த்தர் உங்களை கோடாகுடி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? இன்னும் சந்தோஷமா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். அவர் கிருபை ஒன்று போதும் உங்களுக்கு. ஆகையால் அது எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். மனுஷன் என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை
நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்படாத அருமையான மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உடைய கிருபையினால பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு, அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுத்திருக்கீங்கப்பா. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா உலக பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. சுகபலன் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க. உம்முடைய நாமத்தை பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபக்கிடம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கிய வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமென்.